Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எல்லாருக்கும் குளிர் நாள் வந்துருச்சு, பனி நாள் வந்துருச்சு, இல்லை மழை நாள் வந்துருச்சு, திடீர்னு வந்து சளி பிடிக்கும், ஜலதோஷமாக இருக்கும், இல்லை தும்பல் இரும்பல் இப்படிலாம் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூப்பரான வீடியோ இது வந்துட்டு நார்மலான ஒரு உடம்புக்கு. சில பேருக்கு வந்துட்டு சாதாரணமாகவே வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சி ரொம்ப தொந்தரவாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ண தவறிடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜலதோஷம் சளி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க வந்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சளி தும்பல் இது எல்லாமே வந்துட்டு உடனே சரியாயிடும். அதே மாதிரி ஓவராக டயர்ட்னஸ் இருந்தாலும் நீங்கள் இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும். இப்போது அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு சூப்பரான சுக்குமல்லி காஃபி தான் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அடுத்து சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜீரகம், அடுத்து பனங்கற்கண்டு, லாஸ்ட்டாக ஏலக்காய். இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. வர கொத்தமல்லி ரொம்ப நல்லது, சுக்கு வந்துட்டு உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்ல விஷயம். மிளகு வந்து சளியை முறித்து நம்மளுக்கு வந்துட்டு வெளியில் தங்கும். திப்பிலியும் வந்துட்டு என்ன அப்படின்னா சளியை முறிக்கக்கூடிய தன்மை உடையது. அதுக்கடுத்து ஜீரகம் வந்து நம்ம உடம்பை வந்து சீராக்கக்கூடியது. பனங்கற்கண்டு வந்து சொல்லவே தேவையில்லை. பனங்கற்கண்டுக்கு அவ்வளோ வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. பனங்கற்கண்டும் இதில் சேர்த்துக்க போவோம். ஏலக்காவும் அதே மாதிரி தான், ரொம்ப வந்துட்டு விசேஷமானது. இப்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த பவுடரை வந்துட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் சூடானதுக்கப்புறம் வர கொத்தமல்லி 25லேருந்து 30 கிளாஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற லெவலுக்கு நான் இப்போ சொல்கிறேன் கணக்கு. வர கொத்தமல்லி 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பெரிய டீஸ்பூனால் போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கணும். இது எதுக்காக நம்ம இப்படி வறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பவுட்ரு பண்ணும்போது ஈஸியாக வந்து பவுட்ரு ஆகும். அதுக்காக நம்ம போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து சுக்கு பெரிய துண்டு 3 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். சுக்கை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு கல்லில் வச்சு தட்டி ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு இப்போ அதையும் வந்துட்டு பேனில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. அடுத்து மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், திப்பிலி 5லேருந்து 6 திப்பிலி வரைக்கும் போட்டால் போதும். அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா திப்பிலி வந்து ஓவர் சூடு, அதனால் வந்துட்டு 5லேருந்து 6 போட்டால் போதும். அடுத்து ஏலக்காய் 4, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதே இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஆறிடுச்சு. இதை ஜாருக்கு மாற்றி அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பனங்கற்கண்டு, நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு வந்து இந்த தொண்டைக்கெலாம் வந்துட்டு சளிக்கு தொண்டைக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் பனங்கற்கண்டை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது சுக்குமல்லி காஃபிக்கு. அடுத்து மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் இதை போட்டு இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள் நல்லா வந்து பவுடராக அரைச்சாச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு இதை சுக்குமல்லி காஃபி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சளி இருந்தது, இல்லை வந்துட்டு இந்த தும்பல் ஓவராக இருக்குது, திடீர்னு சளி பிடிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா கை கால் வந்து ரொம்ப வலியாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அப்படிலாம் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த சுக்குமல்லி காஃபி டக்குன்னு நீங்கள் போட்டு 1 கிளாஸ்
இதுக்கு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனால் அரை ஸ்பூன் இந்த பவுட்ரை போட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது இறக்கி குடிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு உடம்பு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். சளியும் வந்துட்டு அந்த தும்பல் எல்லாமே வந்துட்டு உடனே சரியாயிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.